ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சோம்பு வெங்காயம் சேர்த்து வதக்கணும். நம்ம வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். அதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்து வதக்கின பிறகு அப்புறம் கொஞ்சமாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த பிறகு நம்மளுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு கலர் கிளறிட்டு அப்புறம் சிக்கனையும் எடுத்து நம்ம ஒரு கலர் கிளறிட்டு நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அப்படிங்கிற விதத்தில் நம்மளுக்கு அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி கொதித்து வரவும் நம்மளுக்கு ஊற வச்சுருப்போம்ல அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு நம்மளுக்கு அது ஒரு பக்கமாக அது கொஞ்சமாக அரிசி சேர்த்த பிறகு ஒரு கொதி வந்த பிறகு அது தீயை சிம்மில் வச்சுட்டு அது ஒரு பக்கமாக வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு நெய்யில் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த சாதத்தில் இதை அவ்வளோத்தையும் கொட்டிட்டு ஒரு கிளறிட்டு இதாங்க எங்கள் வீட்டு பிரியாணி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி ரெடி. இதில் பட்டை கிராம்பு பிரியாணி இலையெல்லாம் நான் பொடியாகவே சேர்த்துக்கிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க. அதனால் நான் பொடியாக சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் இப்படி தானான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.